நான் என்னை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக வீடியோ போடுறேன்னு கூட நினச்சிக்கலாம், என்னோடய ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கூட நினச்சிக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறது, என் எல்லாமே என் மேலே தான் தப்பு இருக்குன்றது எனக்கு தெரியுது, புரியுது, அதை நான் அக்செப்டும் பண்ணிக்கிறேன். ஆனால் இதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியுமான்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் வந்தே ஆகணும். ஏன்னா நான் வந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு டாபிக் கூட நான் இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணல. அந்த எல்லாத்தையுமே எனக்கு கில்ட்டாக இருக்குது. நான் எதை தான் நான் ஹேண்டில் பண்ணுறது? 23 வயசு ஆகுது, எனக்கு இன்னும் வேலை இல்லை, நான் சரியாக அகாடமியில் பர்ஃபார்ம் பண்ணல. நான் எதை தான் நான் சரியாக பண்ணுறது? எனக்கு ஏதாவது சரியாக அமையுமா? இல்லை இந்த மைண்ட்னால தான் எனக்கு எது சரியாக அமைய மாட்டேங்குது, நான் அமைச்சிக்க மாட்டேறேன்னான்றது எனக்கு புரியல. வீடியோ வந்து மதன் கௌரி பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போடுறேன்னு தெரியல. ஏன்னா மதன் கௌரி வந்து அவர் போட்டாப்பில் அவர் சேனல் ஆரம்பித்த ரீசனே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவரோட லவ்வர் வந்து அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சாரு. அதனால தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அந்த ஆசை அந்த தட்டில் தான் இருந்தது. அதெல்லாம் போய் தோண்டி புதைச்சிடும். அதெல்லாம் இருக்கவே கூடாது, நடக்கும் நடக்காது. நான் சின்ன வயசுல பார்த்தா டெல்லியிலே இருந்துட்டேன். ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணாமல் என்னோடய இமேஜினேஷன் மட்டுமே அப்படி நான் வாழ்ந்துட்டு இருந்ததை வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். நான் நினச்சது நடந்துரும்னு சொல்லிட்டு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கற்பனையில் அது வந்து ரொம்ப 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 ஒரு அபத்தமான விஷயம். அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க ஃப்யூச்சரில் அது ரொம்ப ரொம்ப தப்பு. இமேஜினேஷன் நம்ம கூட அவங்க கூட வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தது எனக்கு என்ன மேனிஃபெஸ்ட்டுன்ற ஒரு தப்பான கான்செப்டான்றது இப்போ எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ நான் என்ன தான் நான் மாற்றிக்கணும், அது மட்டும் தான் இப்போ எனக்கு புரிஞ்ச விஷயம். நிறைய மாற்றிக்க வேண்டியிருக்குது, என்ன நான் மாற்றிக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து போய் சேருமான்னு தெரியாது. போய் சேர்ந்தாலும் பார்க்கவும் மாட்டாங்க. என் மூஞ்சை பார்த்தாலே அவங்க எரிச்சலாக ஆகிடுவாங்க. ஸோ எங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்னா, ஸ்டார்டிங்கில் என்னை வந்து அவங்க அப்பாவுக்கு ஈக்குவலாக பார்த்த அந்த பொண்ணு என்னை வந்து அந்தளவுக்கு சீப்பாக நினச்சி, நான் தான் ரீசன், அதுக்கு வந்து காரணம் நான் பண்ண வேலைனால தான் அந்த பொண்ணு அந்தளவுக்கு இவ்வளோ மட்டமாக நினச்சிச்சு. நான் பண்ண அதனால தான் ரொம்ப சீப்பாக நினச்சிட்டு ரொம்ப மட்டமாக நினச்சிட்டாங்க என்ன. ஸோ தப்பு என் மேலே தான். நான் ரொம்ப ரொம்ப பேராசைப்பட்டேன்றது இப்போ தான் புரியுது எனக்கு, அப்போ புரியலை. ஸோ புரிஞ்சப்பறம் எனக்கு வந்து அந்த பொண்ணு என் லைஃப்பில் இல்லை இப்போது. ஸோ மொத்தமாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ரீசனும் நான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய சைல்டுஹுட்டே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது இன்ன வரைக்கும். ஸோ நான் யார் நிஜமாக, நான் எப்படி வளர்ந்தேன், நான் நிஜமாகவும் நல்ல நார்மலில் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் தான் நான் வளர்ந்தேனா, க்ரோ ஆனேன்றது இப்போ எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, செல்ஃப் டவுட்டாக இருக்குது. நான் நார்மல் தானா இப்போ கூட நான் ஏதாவது பெனாத்துறேனா அதாவது. ஸோ கண்ட கருமத்தை சோஷியல் மீடியா இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இதில் பேசிகிட்டு இருக்கேன்னா, இதில் நான் எதுக்கு பேசுகிறேன்றது கூட எனக்கு தெரியல. என்ன கூட பேசணும்னு பேசுகிறேன்னா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சினிமா, சீரீஸு, சோஷியல் மீடியா மற்றவங்க லைஃப்பை கன்சியூம் பண்ணி நான் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி வாழணும், எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, அவங்கள பார்த்து ஜெலஸ் ஆகிறது, வயிறு எறியறது, கன்சியூம் பண்ணுறது, எனக்கு இப்படி நடக்கலையே புலம்புறது, இதெல்லாம் என்ன நியூஸ் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மற்றவங்க லைஃப் பார்த்து தான் நான் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறேன்னா, இவ்வளோ இம்பல்சிவாக இருக்கேன்னா, இல்லை அடல்ட் மூவிஸ் பார்த்துட்டு அதை வேறு கன்சியூம் பண்ணி நான் ரொம்ப என் மைண்ட் மாறி என்னோடய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அஃபெக்ட் ஆகி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அடி வாங்கிக்கிச்சா. ஸோ நான் எதனால் அப்படி இருக்கேன், நான் நிஜமாகவே நார்மலாக, எனக்கு எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ நான் என்ன தான் பண்ணுறது இப்போ நான் லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், அதுக்கு நான் இப்போ உழைக்கிறது, என்னால் ஒன்றும் பண்ண இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே பல விஷயத்தை எனக்கு ஏற்கனவே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ பல விஷயம் இருக்கும்போது நான் எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு பெரிய ஒரு ஐடியா ஆகிடுச்சு. எங்கள் அப்பா அம்மா ஹர்ட் அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுறது கில்ட் ஆகுது, அவங்களை ஏமாத்துற மாதிரி இருக்குது, பிட்ரே பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்கள ஆசையை குழி புதைக்கிற மாதிரி இருக்குது. பரத், என் பேர் பரத், நான் எதுக்கானவன், நான் எதுக்கு பிறந்தேன், என்னோடய பர்பஸ் என்ன, எதுக்கு நான் அவங்களை ஹர்ட் பண்ணணும், எதுக்கு லைஃப்பில் நான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் பண்ணணும், நான் லெசன் லேர்ன் பண்ணணுமா, நான் ஒழுங்காக கற்றுக் கொடுத்தனா இப்படிலாம் பண்ணியிருக்கேனா, ஸோ நான் எதுக்கு நான் இப்படிலாம் பண்ணேன், நான் நிஜமாகவே நல்லவனா கெட்டவனா, நான் இந்த சொசைட்டிக்கு நான் ஒரு த்ரெட்டாக இல்லை ஒரு கிஃப்டாக. நான் யூபிஎஸ்சி ப்ரிப் பண்ணுறேன், இதெல்லாம் பாசிபிளானலாம் மாற்றிக்கிறது. ஸோ கைண்ட்லி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் இப்போ பர்சனாக இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன். என்னோடய யூபிஎஸ்சி சேனலில் நல்லா தான் இருப்பேன். ஸோ நான் இதெல்லாம் மாற்றி